அனைவருக்கும் காலை வணக்கம். அமாவாசை ஸ்பெஷல் கீரை தான் இது. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்கிறாங்களோ இல்லையோ பசுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளவும் நமக்கு கர்ம பலன்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம செஞ்ச பாவம் புண்ணிய கணக்குகளுக்கு பசுமாட்டுக்கு நம்ம இந்த கீரையை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் குறையும்னு சொல்லுவாங்க, புண்ணியங்கள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வீட்டில் பயன்படுத்துங்க. குழந்தைங்கள்லாம் சிலர் சாப்பிட மாட்டாங்க, சிலர் வீட்டில் சமைக்கவும் மாட்டாங்க. அகத்திக்கீரை கசக்குன்னு சொல்லி இந்த அகத்திக்கீரையை பற்றி தாங்க இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன். இதை பொரியல் பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். நம்ம வடையில் கூட இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வடையாகவும் தட்டி கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எந்தெந்த விதத்தில் டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி முறையில் நம்ம இந்த கீரையை செஞ்சு கொடுங்க. நான் இப்போ பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். எளிமையான முறையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம அலசி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. ஆனால் ரொம்ப வேகக்கூடாது. அந்த பச்சை கலர் இருக்கும்பொழுதே நம்ம அந்த கீரையை இறக்கிடணும். ரொம்ப வேக வைக்கும்பொழுது அது சத்துக்கள் குறைஞ்சி ரொம்ப கசப்பாக தெரியும். இந்த கீரை நீங்கள் இந்த முறையில் செய்யும்பொழுது கசப்பு தன்மையே இருக்காது. தேவைக்கேற்ப உப்பு போட்டு இறக்கும்பொழுது நல்லா தேங்காய் பூ திருவி போடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக போடுங்க. கசப்பு தன்மையே இல்லாமல் நம்ம முருங்கைக்கீரை டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க நீங்களும் உடல் புழுக்கள், வயிற்றுப்பூச்சிகள், வாய்ப்புண் இதெல்லாம் இந்த கீரையை தொடர்ச்சியாக சாப்பிடும்பொழுது சரியாயிடுங்க. பிபி அதிகமாக